மக்களே, நம்ம அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வழங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நானே அந்த தெருநாய் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் போனாலும் சரி, ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு 10-15 நாய்க்கள் அந்த குழந்தையை கடிக்க வந்தது. அது சொல்ல தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, நம்ம எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, வெளியே மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எங்கள் பைக்கில் காரில் ஒரு இடத்துல அவங்க ஃபீட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த நாய் மற்ற உயிரினங்களை அவங்க பாதுகாக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் மற்ற இடத்துல இருந்து ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிட்டு அந்த இடத்துல அதிகமான நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாய்க்கடி தெருநாய் பிரச்சனைக்காக நம்ம ஒரு பெரிய திட்டமே நம்ம அறிவிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மக்களும் சேர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், யாருமே அந்த பிரைவேட் அன்அட்டெண்டட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்த டாக்ஸ் அந்த நாய்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் அந்த காலர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்லனே ஒழிய இந்த மாதிரி நாய்களுக்கு உணவே வழங்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் ஒரு தெளிவான பதிலையே சொல்லலை. குறிப்பிட்ட கருத்துக்களை முன் வச்சு அவர் பதில் சொல்லலை. ஒரு குழப்பமான பதிலை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஒரு நிகழ்வை அவர் சொல்கிறாரு. அவர் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தப்போ ஒரு 10-15 நாய்கள் கடிக்கிற மாதிரி வந்துச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அவர் கடிக்கத்தான் வந்துச்சுன்னு அவரே தீர்மானிக்கக்கூடாது. ஏன்னா நாய்கள் பழகின இடங்களில் சும்மா கடிக்கிறதுக்காகன்னு வராது. வேணா ஒரு வேளை தின்பண்டங்கள் வச்சுருக்கலாம், அதை வாங்குறதுக்காக வரலாம், ஏதாவது தருவாங்கன்னு வரலாம், விளையாடுறதுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்களே என்ன பண்ணிக்கிறது, ஆவுன்னு கத்தி கூச்சல் போட்டு உடனே அதுக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆகும் நாய்கள், உடனே கடிக்க வருதுன்னு சொல்கிறது. இது ஒரு தவறான ஒரு தகவல். இரண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, வேறு இடத்துல இருக்கிறவங்க பைக்லையும் கார்லையும் ஒரு இடத்துக்கு சாப்பாடு போடும்போது அங்கே நாய்கள் எல்லாம் சேர்ந்துருதுன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப தவறான, முற்றிலும் தவறான ஒரு தகவல். சயின்டிஃபிக்காகவும் இது தவறானது தான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தாலுமே இது தவறான ஒரு தகவல். ஏன்னா நாய்களுக்கு டெரிட்டரி உண்டு, எல்லைகள் உண்டு. அந்த எல்லையை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வராது. நம்ம பேக் பைப்பர் மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூட்டு வாங்க அப்படின்னு கூட்டு போய் ஒரு இடத்துல அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ எதுக்காக ஒரு சிலர் பைக்லையும் கார்லையும் உணவை எடுத்துக்கிட்டு தூரமான இடங்களுக்கு போய் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது. அமைச்சர் அருண்ராஜ் ஆசைப்படுற மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அங்கங்கே இருக்கிற நாய்களுக்கு உணவு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுதான் உண்மையிலே தீர்வு. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. ஒரு சில இடங்களில் உள்ள ஒரு சிலர் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் அந்த நாய்கள் ரொம்ப பசியில் அவதிப்பட்டுட்டு இருக்குது, பிணியில் வாடுது. ஆனால் அதை கவனிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, சாப்பாடு போடுறதுக்கும் ஆள் கிடையாது. அப்போது நம்ம தன்னார்வலர்கள் என்ன செய்கிறாங்க, அந்தந்த பகுதிக்கு போய் அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கிறதோடு அவங்க நிற்க மாட்டாங்க. பொதுவாக ஃபீடர்ஸ் எல்லாருமே அதுக்கு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களால முடிஞ்ச மருந்துகள் கொடுப்பாங்க, கருத்தடையும் செய்வாங்க, தடுப்பூசியும் போடுவாங்க. ஆக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த உணவு கொடுப்பவர்களாகிய தன்னார்வலர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு குறிப்பை சொல்கிறாரு. என்னதுன்னா, அன்அட்டெண்டட் டாக்ஸ், அதாவது காலர் இல்லாமல், அதை பராமரிக்கப்படாமல், ஒரு ஆள் இல்லாமல் நாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப சரியான ஒரு தீர்வு தான். அதுதான் தீர்வே. நாங்கள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி நடக்கலை அமைச்சர் அவர்களே. அப்படி நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அப்படி நடக்கலையே. அதனால தான் இருக்கிற ஒரு சில தன்னார்வலர்கள் எல்லா இடத்துக்கும் போய் அங்கே இருக்கிற நாய்களை பராமரிச்சுட்டு வராங்க. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இதை பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அதையே ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அறிக்கையா அல்லது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக எதுக்காக செய்தி ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் சொல்லக்கூடாது? இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். பல தடவை நாங்கள் அரசுக்கிட்டையும் கேட்டாச்சு, தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்துக்கிட்டையும் நாங்கள் சொல்லியாச்சு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும்ல. அப்போ அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்தந்த நாய்களை பார்த்துக்குவாங்க. நாய்களுடைய பெருக்கம் அதிகமாயிருச்சுங்கிற பிரச்சனை வரவே செய்யாது. நாய்க்கடிங்கிற பிரச்சனை வரவே செய்யாது. ரேபிஸ் 0ங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். மிக்க நன்றி அமைச்சர் அவர்களே. ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல கருத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க வெளியில். ஆனால் இதை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் ரொம்ப குறைவான அளவில் தான் எங்களால் சேர்க்க முடியும்.
ஆனால் அரசாங்கம் நினச்சா ஒரே நாளில் எல்லா ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த செய்தியை சொல்லலாம். அப்போது மக்கள் எல்லாரும் அந்தந்த பகுதியில் இருக்கிறத பராமரிக்க ஆரம்பிப்பாங்க. நாய்கள் பெருகிருச்சுங்கிற பிரச்சனை வரவே செய்யாது. நாய்க்கடி அது வரவே செய்யாது, அந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களோட அந்த நாய்கள் நட்புறவோடு பழகும். எளிதில் அதை கருத்தடை செய்யலாம், அதுக்கு தடுப்பூசியும் போடலாம். எனவே ரேபிஸ் அப்படிங்கிற நோயையும் நம்ம முற்றிலுமாக ஒழிச்சிட்டு 0 ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்துடலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறோம் அமைச்சர் அருண்ராஜ் அவர்களே. நன்றி.